லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை, லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பணிகள். தங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே மூதாதையர் குடும்ப தலைவர்களாயிருந்த லேவியரின் புதல்வர்கள் அனைவருக்கும் அவரவர் வயதிற்கேற்ப பணிகள் பிரித்தளிக்கப்பட்டன. 20 அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள் தனித்தனியாக எண் வரிசைப்படியே பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் திருக்கோவிலின் பணியோடு தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டியவர்களாயினர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் குடியிருக்கிறார். அதுவுமன்றி லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து களங்களையும் இனி சுமக்க வேண்டுவதில்லை என்று தாவீது அவர்களிடம் கூறினார். தாவீதின் இறுதி சொற்களின்படி லேவியருள் 20 அதற்கு மேற்பட்ட வயதினர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர். அவர்கள் ஆண்டவரின் இல்லப்பணியில் ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும், முற்றங்களையும் உள் அறைகளையும் புனித களங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும், கோவிலில் எவ்வகை பணியையும் செய்யவும் வேண்டும். திருமுன்னிலை அப்பங்கள், உணவு பலிக்கான மிருதுவான மாவு, புளிப்பற்ற அப்பம், சட்டிகளில் சுட்ட பொரித்த அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கிடுதல் வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். அத்தோடு ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் மற்றைய விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போது எண்ணிக்கைப்படியும் பிரிவுகளின்படியும் ஆண்டவர் முன் எப்போதும் நிற்க வேண்டும். ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தலத்தையும் கண்காணிக்கவும், ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்கள் சகோதரரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்லப்பணியில் உதவி செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் தாவீது. பல் சுவை. இவ்வார புனிதர்கள்: தூய கார்மேல் அன்னை, அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 15ஆம் வாரத்தில் நுழைந்திருக்கும் நாம் இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்களான புனித கத்தேரி டெக்கக்விதா, புனித பொனவென்ச்சர், தூய கார்மேல் அன்னை, புனித அலெக்சிஸ், புனித மக்ரீனா, புனித அப்போலினாரிஸ் ஆகியோர் குறித்து இன்றைய நமது பல்சுவையில் காணலாம். கடற்கரையில் நல்ல காவியம் கண்டவளே, எங்கள் கார்மேல் தாயே, கோவளம் தன்னில் கோவில் கொண்டவளே, எங்கள் குறைகளை தீர்ப்பாயே, உன்னருள் இருந்தால் இருளகலும் இன்பம் நிறையும், உன் கருணையினால் பிணி அகலும் பிளவும் மறையும், உன்னருள் இருந்தால் இருளகலும் இன்பம் நிறையும், உன் கருணையினால் பிணி அகலும் பிளவும் மறையும். கடற்கரையில் நல்ல காவியம் கண்டவளே, எங்கள் கார்மேல் தாயே, கோவளம் தன்னில் கோவில் கொண்டவளே, எங்கள் குறைகளை தீர்ப்பாயே. ஜூலை 14 புனித கத்தேரி டெக்கக்விதா. கேத்தரின் என்னும் இயற்பெயர் கொண்ட புனித கத்தேரி டெக்கக்விதா நியூயார்க் மாநிலம் அமைந்துள்ள இடத்தில் பிறந்தவர். சிறுவயதில் பெரியம்மையால் தாக்கப்பட்டு பிழைத்த இவர் இளமையிலேயே தன் பெற்றோரை இழந்தார்.
தனது 19ஆம் வயதில் கத்தோலிக்கத்துக்கு மனம் மாறி திருமுழுக்கு பெற்று அதன் பின் தனது வாழ்நாளை இன்றைய கனடா நாட்டின் இயேசு சபை மறைப்பணி தலமான மொன்ட்ரியல் நகருக்கு தெற்கே உள்ள கனாவாக்கே கிராமத்தில் கழித்தார். தனது 24 வயதில் கற்பு வார்த்தை பாட்டினை ஏற்று நல்லொழுக்கம், கற்பு நிலை, கடும் தவ முயற்சி போன்றவற்றினால் தன்னை அறிமுகப்படுத்தினார். இவர் கத்தோலிக்க மதத்துக்கு மனம் மாறியதால் தனது சொந்த குடும்பத்தாலும் இனத்தாராலும் ஒதுக்கப்பட்டார். கத்தேரி சில சமயங்களில் 1000 முதல் 1200 தடவை தம்மை கசையால் அடித்துக் கொள்வார். நீண்ட உபவாசம் இருத்தல், கசையால் தம்மை அடித்துக் கொள்ளுதல், உடலை கீறிக் கொள்ளுதல், முட்படுக்கையில் படுத்தல், கனலால் தம்மை சுடுதல் என்று பல வகைகளில் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். 1680ஆம் ஆண்டு இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் புனித வாரத்தின் போது கத்தேரியின் உடல்நிலை மிகவும் மோசமானதை அவருடைய நண்பர்கள் கண்டனர். இன்னும் ஒரு சில மணி நேரம் மட்டுமே அவர் உயிர் நீடிக்கும் என்று உணர்ந்த கிராம மக்கள் அனைவரும் கத்தேரியை சூழ்ந்து கூடினர். அருள் தந்தை கொலனெக் கத்தேரிக்கு இறுதிச் சடங்காகிய நோயில் பூசுதல் எனும் திருவருள் அடையாளத்தை வழங்கினார். அமெரிக்க முதற்குடி கிறிஸ்தவரான கத்தேரி டெக்கக் விதா எனும் புனிதர் தமது 24ஆம் வயதில் 1680ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் பெரிய புதனன்று தமது தோழியான மேரி தெரசின் என்பவரின் மடியில் உயிர் துறந்தார். தாம் இறப்பதற்கு முன், இயேசுவே, மரியே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூறியபடியே தனது உயிரை விட்டார். கத்தேரியின் உயிர் பிரிந்ததும் அவரது உடலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை சூழ்ந்து நின்றோர் கண்டனர். தழும்புகளால் தடித்து போன கத்தேரியின் முகம் அவருடைய இறப்புக்கு பின் 1 மணி நேரத்தில் எழில் பொங்கும் ஒளி வீசியது. இவருக்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1980ஆம் ஆண்டு அருளாளர் பட்டமும், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2012ஆம் ஆண்டு புனிதர் பட்டமும் அளித்தார். ஜூலை 15 புனித பொனவென்ச்சர். ஆயரும் கர்தினாலும் திரு அவையின் மறை வல்லுநருமான புனித பொனவென்ச்சர் அவர்கள் 1243ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோது ஜொவானி திஃபிதான்சா என்ற தனது திருமுழுக்கு பெயரை பொனவென்ச்சர் என்று மாற்றிக்கொண்டார். பாரிக்கு சென்று இறையியல் பயின்று ஓர் ஆசிரியரான இவர் 1253ஆம் ஆண்டு பாரிஸில் உள்ள பள்ளியை தனது கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டார். 4 ஆண்டுகளுக்கு பின் பொனவென்ச்சர் துறவற சபைக்கு தலைவரானார். 1257ஆம் ஆண்டு பொனவென்ச்சர் துறவற சபையானது எவ்வளவு விரைவாக வளர்ந்ததோ அவ்வளவு விரைவாக வீழ்ச்சியுற்றது. துறவிகளிடையே பிரிவினையை ஏற்படுத்தியது. ஒரு பிரிவினர் புனித பிரான்சிஸ் போன்று எளிமையான வாழ்வை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டனர். மற்றவர்கள் பிரான்சிஸ்கன் உறுப்பினர் உலகியல் வாழ்வின் உறுப்பினராக இருந்த போதிலும் சபையை தோற்றுவித்தவரின் கொள்கைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கருதினர். 2 கொள்கைகளுக்கும் நடுவழியை தேர்ந்தெடுத்தார் பொனவென்ச்சர். ஒரு எளிமையான புனித வாழ்வு வாழ்ந்தார். சொத்துக்களை தனதாக்கிக் கொண்டு அறிவார்ந்த குறிக்கோளுடன் வாழலாம் என்று வாதிட்டார். கிறிஸ்தவர்கள் தங்களது நேர்மையான நடத்தையினாலும் ஜெபத்தினாலும் தங்களது ஆன்மாவை தூயதாக்கிக் கொள்ள வேண்டுமென்று விரும்பினார். ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு மெய் மறந்த உறவை ஏற்படுத்தும். 1265ஆம் ஆண்டு யார்க் நகரின் பேராயர் பதவியை நிராகரித்த பொனவென்ச்சர் 8 வருடங்களுக்கு பின்னர் அல்பேனோவின் ஆயர் கர்தினால் பதவியை ஏற்றுக்கொண்டார். மாறுபட்ட கருத்துள்ள மறையியலாளர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த போராடிய பொனவென்ச்சர் ஜூலை 15ஆம் நாள் லாயன்ஸ் நகரில் உயிர் துறந்தார். பரிவுடன்
16 தூய கார்மேல் அன்னை. பாலஸ்தீன நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய தரைக்கடலுக்கு அருகே உள்ள மலைதான் கார்மேல் மலை. இறைவாக்கினர் எலியா இஸ்ரேலை ஆண்ட மன்னர் ஆகாபிடம், உன்னிடம் பாகால் தெய்வத்தின் பொய்வாக்கினர்கள் 450 பேர் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் வரவழை. பாகாலின் சார்பாக அவர்கள் எல்லோரும் நிற்கட்டும். என் கடவுளின் சார்பாக நான் மட்டும் நிற்கிறேன். ஒரு காளையை வெட்டி பலிபீடத்தில் வைப்போம். நெருப்பு வைக்கக்கூடாது. யாருடைய பலியை வானத்து நெருப்பு இறங்கி வந்து எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் உண்மையான கடவுள். சம்மதமா என சவால் விட்டார் இந்த கார்மேல் மலையில். கடவுளே, இதோ உமது பழிப்பொருள். நீரே உண்மையான கடவுள் என்பதை இம்மக்களுக்கு காட்டும் என்று வேண்டிய இறைவாக்கினர் எலியாவின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து, கடவுள் வானத்திலிருந்து நெருப்பு வழியாக இறங்கி வந்து பலிபீடத்தில் உள்ள காளைகளையும் விறகுகளையும் எரித்து ஏற்றுக்கொண்டார். இதை கண்ட மக்கள் அனைவரும் ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று கத்திக்கொண்டு தரையில் விழுந்து வணங்கினார்கள். பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் பயந்து நடுங்கி ஓட மக்கள் அவர்களை துரத்தி பிடித்து எலியாவிடம் ஒப்படைத்தனர். எலியா இறைவாக்கினர் போலி இறைவாக்கினர்களை வெற்றி கொண்ட கார்மேல் மலையில் அவருடைய சீடர்கள் தொடர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களே பின்னாளில் கார்மலைட்ஸ் என அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் 1245 ஆண்டு அங்கு ஏற்பட்ட முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின் இங்கிலாந்துக்கு மாறிப்போனார்கள். முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின்னால் இங்கிலாந்தில் குடிபெயர்ந்த கார்மேல் சபை துறவிகளின் தலைவராக பொறுப்பேற்றவர் சைமன் ஸ்டோக். இவர் சபை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. அப்படிப்பட்ட தருணத்தில் 1251 ஆண்டு ஜூலை 16 நாள் சைமன் ஸ்டோக் மரியன்னைக்கு முன்பாக வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது மரியன்னை அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றினார். அது மட்டுமல்லாது கருநிறத்தில் இருந்த உத்தரிக்கத்தை அவரிடம் கொடுத்து, இதை அணிந்து கொள், இதை அணிந்து கொள்வோரை இடர்களிலிருந்தும் நரக தண்டனையிலிருந்தும் காப்பாற்றி அமைதி தருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அதன் பிறகு சைமன் ஸ்டோக் என்ற அந்த கார்மேல் சபை துறவி உத்தரியம் அணிந்து கொள்கிற வழக்கத்தை சபை துறவிகளிடத்தில் கொண்டு வந்தார். அது இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து பொதுமக்களும் அணிந்து கொள்ளும் அளவுக்கு வந்துவிட்டது. ஜூலை 17 ரோம் நாட்டின் புனித அலெக்சிஸ். அலெக்சிஸ் என்பவர் அலேசியோ என்று அழைக்கப்பட்டவர். ரோமை நகரில் உள்ள உயர் குடும்ப பெற்றோருக்கு ஒரே மகன். சிறு வயதிலிருந்தே அலெக்சிஸ் மதப்பற்று மிக்கவராக இருந்தார். ஓர் அரசிலம் குமரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அவரை ஆடம்பரமாக திருமணமும் செய்து கொண்டார். திருமணம் நடைபெற்ற அந்த இரவில் அலெக்ஸின் மனைவி அவரை விடுவிக்க மனமிசைந்து ரகசியமாக தனது தந்தை வீட்டிலிருந்து விடுவித்துக் கொண்டு சிரியாவுக்கு கால்நடையாக அனுப்பி வைத்தார். அங்கு குடியேறிய அவர் ஒரு பிச்சைக்காரராக எடிசா மாதா கோவில் அருகில் 17 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் அலெக்சிஸின் பெற்றோரின் பணியாளர்கள் அவரை தேடி சிரியாவுக்கு வர அலெக்சிஸை அடையாளம் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவரை பிச்சைக்காரன் என்றெண்ணி அவருக்கு பிச்சை போட்ட பணியாளர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாது ஊர் திரும்பினர். கன்னி மரியா அலெக்ஸுக்கு காட்சி தந்து அதிசயமாக அவரிடம் பேசியதையும் அவரை கடவுளின் மனிதர் என்று அழைத்ததையும் கண்டு அலெக்சிஸ் எல்லோருக்கும் தெரிந்த மனிதராக மாறினார். அதன்பின் ரோம் நகரை வந்தடைந்த அலெக்சிஸ் 17 ஆண்டுகள் வீடின்றி படிக்கட்டுகளின் கீழ் படுத்துறங்க அனுமதி அளிக்கப்பட்டு ஜெபிப்பதையும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதையும் தனது வாழ்வாக வாழ்ந்து வந்தார். இறப்பு தன்னை நெருங்குவதை உணர்ந்த அலெக்சிஸ் தனது வாழ்க்கை குறிப்பை ஒரு கதையாக கடிதத்தில் எழுதினார். 404 ஆண்டு திருத்தந்தை நிகழ்த்திய திருப்பலியில் ஒரு அசரீரி குரல் கேட்க, கடவுளின் மனிதரை தேடுங்கள், அவர் ரோமுக்காக வேண்டுவார், கடவுள் அவருக்கு செவி சாய்ப்பார், அவர் வெள்ளிக்கிழமையன்று இறப்பார் என்ற அசரீரி குரல் கேட்டது. அவ்வாறமே அலெக்சிஸ் படிக்கட்டின் கீழ் தனது கையில் கடிதத்துடன் இறந்து கிடந்தார். ஜூலை 19 புனித மக்ரீனா.
கசாரியா நாட்டில் 330ஆம் ஆண்டளவில் புகழ்பெற்ற குடும்பத்தில் 10 பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தவர் மக்ரீனா. இவரது தாயார் எமிலியா. இவருக்கு திருமறை நூல் வாசிப்பதிலும் வீட்டுப் பணிகளை மேற்கொள்வதிலும் இவரது தாயார் இவரை பயிற்றுவித்திருந்தார். இவரது 12ஆம் வயதில் மக்ரீனாவுக்கு திருமண ஒப்பந்தம் நடைபெற்றது. திருமணத்திற்கு முன் மன உறுதி செய்யப்பட்ட மணமகன் இறந்து போகவே பொருத்தமான வேறு ஒருவரை மணமுடிக்க மனமில்லாமல் தனது வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வந்த இவர் தனித்துவம் மிக்க கிறிஸ்தவ குடும்பத்திற்கு மக்ரீனா ஆன்மீக தலைவியாக திகழ்ந்தார். செல்வாக்கு மிக்க ஆயர்களாக விளங்கிய இவரது சகோதரர்களான பேசில், கிரகோரி, பீட்டர் ஆகியோர் பின்னர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர். மக்ரீனாவின் தந்தை இறந்தபோது தனது தாயாரும் மக்ரீனா போந்தஸ் என்னுமிடத்தில் உள்ள இவரது தோட்டம் உள்ளடங்கிய வீட்டில் குடியேறினார். இவர்களுடன் வேறு ஏழை பெண்களும் தங்கியிருக்க அவர்களுக்கு உணவு உடைகள் வழங்கி ஆதரித்து வந்தார் மக்ரீனா. தாய் எமிலியா இறந்த பின்னர் குடும்ப சொத்தில் மிச்சமிருந்ததை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தனது சொந்த உழைப்பில் வாழ்ந்து வந்தார். ஜெபம், தியானம், கடுந்தவம் கொண்ட வாழ்வை வாழ்ந்து வந்த அவர் தன்னுடன் இருந்த ஏழை பெண்களை தனது உடன் சகோதரிகளாக மதித்து வாழ்ந்தார். ஜூலை 20 புனித அப்போலினாரிஸ். துருக்கி நாட்டில் பிரிஜியா மாநிலத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித அப்போலினாரிஸ் கிறிஸ்துவை அந்நாட்டில் பரப்ப பெரும் பாடுபட்டார். அந்நாட்டு அரசன் மார்க்ஸ் அவுரேலியஸ் என்பவரால் பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் ஆயர் தன்னுடைய ஜெபத்தால் அரசனை வென்றார். ஆயரின் சொல்படி நடந்த அரசன் திரு அவைக்காக பல உதவிகளை செய்தான். கிறிஸ்தவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான். நாளடைவில் மார்க்ஸ் கிறிஸ்தவர்களின் நண்பன் என்ற பெயரை பெற்றான். அப்போலினாரிஸிடமிருந்து பல விசுவாச போதனைகளை கற்றுக்கொண்ட மன்னன் நாட்டில் கிறிஸ்தவத்தை நிலைநாட்டினார். தனது நாட்டில் கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்த உதவிய ஆயர் அப்போலினாரிஸ் அவர்களை வீரம் கொண்ட விசுவாச தந்தை என்ற பெயரில் அழைத்தார். கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆயருக்கு அரசர் உதவியதால் அரசனின் எதிரிகளால் ஆயர் தாக்கப்பட்டார். அரசன் நிறைவேற்றிய சட்டங்கள் பல கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருந்ததால் அரசனும் அவமானத்திற்குள்ளாக்கப்பட்டான். இந்நிலையில் எழுந்த போராட்டங்களில் ஆயர் அப்போலினாரிஸ் எதிரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். துருக்கி நாட்டில் 2ஆம் நூற்றாண்டில் இருந்த ஆயர்களில் சிறந்தவர் என்ற பெயரும் பெற்றார். கடற்கரையில் நல்ல காவியம் கண்டவளே, எங்கள் கார்மேல் தாயே. கோவளம் தன்னில் கோவில் கொண்டவளே, எங்கள் குறைகளை தீர்ப்பாயே. உன்னருள் இருந்தால் இருளகலும் இன்பம் நிறையும், உன் கருணையினால் பிணி அகலும் பிளவும் மறையும். உன்னருள் இருந்தால் இருளகலும் இன்பம் நிறையும், உன் கருணையினால் பிணி அகலும் பிளவும் மறையும். கடற்கரையில் நல்ல காவியம் கண்டவளே, எங்கள் கார்மேல் தாயே. கோவளம் தன்னில் கோவில் கொண்டவளே, எங்கள் குறைகளை தீர்ப்பாயே. இவ்வாறு புனிதர்கள் தூய கார்மேல் அன்னை என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.